ஹாய்ங்க, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஒரு எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து அங்கே நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டாங்கங்க. ஸோ அதே டவுட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஒரு தெளிவான வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட அடை தோசை மிக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா உப்புலேருந்து எல்லாமே இருக்குங்க. உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீரகம், வரமிளகா, அப்புறம் ஈவன் கருவேப்பிலை கூட இதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து வெங்காயமும் கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கேரட்டெல்லாம் போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தோசை சுடும்போது கேரட்டை வந்து துருவி நீங்கள் மேலே போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து கலந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே செட் பண்ண விட்டுருங்க குண்டானில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தோசையாக வார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக சாப்பிட்றது வந்து அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு பட்டரும் பொடி வெல்லமும் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு சட்னி அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னா தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸுங்க.